சிங்கப்பெண்ணே சீரியல்ல அன்புக்கு ஆனந்திய பத்தின உண்மைகள்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா, ஆனந்திய அவர் ஏத்துக்குவாரா? என்ன மாதிரியான திருப்பங்கள்லாம் வச்சிருக்காங்க அப்படின்றத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐகான மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ எந்த ஒரு பொண்ணுக்குமே இந்த ஒரு கொடுமை நடக்கக்கூடாது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, இப்போ ஆனந்தி வந்து இதில கர்ப்பமா இருக்காங்க. ஆனா, அந்த கர்ப்பத்துக்கு யாருன்னு தெரியாத ஒரு நிலைமையில தான் அவங்க வந்து தவிச்சிட்டு இருக்காங்க. என்ன பண்றது? இது யார்ட்ட சொல்றது? இது வெளில சொன்னா எப்படி எடுத்துப்பாங்க? தன்னோட மானமே போயிடுமே அப்படின்ற மாரிலாம் பார்த்தீங்கன்னா, பல நெருக்கடியில இப்ப ஆனந்தி வந்து தவிச்சிட்டு இருக்காங்க. மனசுக்குள்ளேயே போட்டு அழுதுட்டுருக்காங்க. ஸோ இந்த ஒரு நிலைமை யாருக்குமே வந்துரக்கூடாது அப்படின்றது தான் வியூவர்ஸ் எல்லாரோட ஒரு கருத்தா இருக்கு. ஸோ இதுவரைக்கும் ஆனந்தியோட கர்ப்பத்த வந்து மறைச்சு வச்சிருந்த நிலைமையில, இப்போ இந்த வில்லி மித்ரா இருக்காங்க இல்லையா? அவங்களுக்கு இந்த விஷயம் தெரிய வருது. ஆனா, மித்ராவுக்குமே இது வந்து ஒரு பேர் அதிர்ச்சியா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா மித்ராவுக்கு உண்மை தெரியும். ஸோ மகேஷ் தான் காரணம் அப்படின்னு தெரியும். ஆனா இப்போ இந்த கர்ப்பம் அப்படின்ற விஷயம் வெளிய வந்துச்சு அப்படின்னா, எங்க ஒரு வேள மகேஷ் தனக்கு கிடைக்க மாட்டோம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில தான் பார்த்தீங்கன்னா, மித்ராவுக்கு ஷாக்கா இருக்கு. ஸோ மித்ரா கண்டிப்பா இந்த கர்ப்பத்த கலைக்கிறதுக்கு எல்லா வேலையும் பார்ப்பாங்க கண்டிப்பா. இன்னும் சொல்லப்போனா, ஆனந்தியோட இந்த நிலைமைக்கும் இந்த மித்ரா தான் காரணம். ஸோ அப்படி இருக்கும் பொழுது, ஏதாச்சும் ஒரு வேலைய பார்த்து இந்த கர்ப்பத்த கலைச்சிட்டு, எப்படியாச்சும் நம்ம மகேஷ அடையலாம் அப்படின்றது தான் இந்த மித்ராவோட ஒரு திட்டமா இருக்கும். பட் இப்போ ஒரு வேள அந்த கர்ப்பத்த வந்து கலைக்க முடியாதுன்னோ, இல்ல ஏதாச்சும் ஒரு காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த கர்ப்பத்த வந்து கலைக்க முடியாது அப்படின்ற மாரியும் டாக்டர்ஸ் வந்து சொல்லலாம். ஸோ ஆனந்தியோட இந்த கர்ப்பத்த பொறுத்தவரைக்கும், அது என்ன ஆகப்போகுது அப்படின்றத நாம அ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்போ இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா, ஆனந்திக்கு ஒரு இன்னொரு கவலை என்ன அப்படின்னா, நம்ம கர்ப்பமா இருக்கிற விஷயம் வீட்டுக்கு தெரியக்கூடாது. ஸோ தெரிஞ்சுச்சு அப்படின்னா, அது அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க, உடைஞ்சு போயிடுவாங்க. ஸோ எது வேணா ஆகலாம் அப்படின்ற மாரி அத நினைச்சு அழுதுட்டு இருக்காங்க. ஆனா அடுத்த சோதனை, இப்போ வீட்லேருந்து ஆனந்திய பார்க்கறதுக்கு நேரா அங்கேயே வந்துட்டாங்க. ஸோ தன்னோட அம்மாவ பார்த்ததுமே ஆனந்தி பார்த்தீங்கன்னா, கட்டி புடிச்சு அழ ஆரம்பிக்கிறாங்க. அவங்க என்னன்னு புரியல. சரி நம்மள பார்க்காம வந்து இருந்திருக்கா. ஸோ அதனால தான் அழுறான்னு நெனச்சுட்டு அவங்க ரொம்ப அத இதா எடுத்துக்கிறாங்க. இப்போ ஆனந்தி இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அன்ப வந்து பார்க்கல. அது மட்டும் இல்லாம, அ டாக்டரும் இந்த விஷயத்த வந்து உன்னால ரொம்ப நாளைக்கு மறைக்கலாம் முடியாது. எப்படியும் இன்னும் ஒரு 2 மாசம், 1 மாசம் போச்சு அப்படின்னா, உன்னோட வயிறு வந்து வெளிய வந்துரும். ஸோ அதையும் உனக்கு காட்டிக் குடுத்துரும் அப்படின்ற மாரி இப்போ ஆனந்தி கிட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ ஆனந்தி இப்போ என்ன பண்றது அப்படின்னு தெரியாம தான் வந்து தவிச்சு முழிச்சு அழுதுட்டு இருக்காங்க. ஸோ அதனால இது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கிடைக்கணும் அப்படின்னா, ஆனந்தியோட இந்த கர்ப்ப விஷயம் வந்து நம்ம அன்புக்கு தெரிஞ்சா மட்டும் தான் இதுக்கு ஒரு முடிவு அப்படின்றது கிடைக்கும். மேபி ஒரு வேள வந்து இப்போ ஆனந்தி மகேஷால தான் இப்படி ஆயிருக்கா அப்படின்னு தெரிஞ்சுச்சு அப்படின்னா, அன்புவே மகேஷ் கூட ஆனந்திய சேர்த்து வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏகப்பட்ட இருக்கு. ஆனா, ஆனந்தியும் அன்பும் தான் ஒண்ணா சேரணும் அப்படின்றது தான் ரசிகர்களோட நம்மளோட ஒரு விருப்பமா இருக்கு. ஸோ அதனால டைரக்டர் வந்து இதில என்ன மாதிரியான ட்விஸ்ட்ட வச்சிருக்காரு அப்படின்றத நாம இனி வரக்கூடிய எபிசோட்ஸ்ல தான் பார்க்கணும். இதில இந்த மித்ரா என்னலாம் வேலை பார்க்க போறாங்க? எல்லா பிரச்சனைக்கும் மூல காரணமே இந்த மித்ரா அப்படின்னு தெரிய வரும்பொழுது, மகேஷ் என்ன பண்ணுவாரு? ஸோ வியூவர்ஸ் யாரும் யாரும் சேர போறாங்க? ஆனந்தியா? அன்புவா? இல்ல ஆனந்தியா? மகேஷா? மித்ரா பத்தின உண்மை தெரிய வருமா? உங்களோட கருத்துக்கள கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.